எங்க இருந்து எடுக்கப்படுகிறது? சோர்ஸ் ஆஃப் த சால்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால உள்ள பூமி வேற, ஒரு 200 வருஷத்துக்கு முன்னால உள்ள பூமி வேற, ஒரு 2 மில்லியன் இயர்ஸ் அல்லது அதுக்கு முன்னால லைஃப் கடல்ல இருந்து தான் தோன்றியது. ஓகே, ஸோ அப்போ உள்ள கடல் வேற. இப்போ பொல்யூஷன் நம்ம எல்லாருக்கும் தெரியும், எல்லா கழிவுகளும் கடல்ல தான் போய் கொட்டப்படுகின்றன. ஸோ மெர்க்யூரி அணு கழிவுகள், ஆபத்தான கழிவுகள் நம்ம பிள்ளைகளை பாதிக்க செய்யலாம், நம்மளை பாதிக்க செய்யலாம். கேன்சர் முதல் கொண்டு பயங்கரமான ரியாக்ஷன் நம்ம பாடியில வரலாம் இந்த உப்பை சாப்பிட்றதுனால. பிரெயின் டேமேஜ் ஆகலாம், மெர்க்யூரி பாய்சனிங் ஆகலாம். ஸோ இது எல்லாமே கடல்ல தான் போய் கொட்டப்படுகின்றன. மழை அடிச்சு நம்ம இல்லை நாங்கள் ஆழமா தோண்டி வைக்கிறோம்னாலும் மழை புயல்ல எல்லாம் அடிச்சுட்டு போயிடும். ஸோ எல்லாம் கடல்ல தான் சேருகிறது. அப்போ இந்த சோர்ஸ் ஆஃப் சால்ட், இப்போ அதுக்கு என்ன பண்றாங்க? முன்னால உப்பளம். ஓகே, நான்லாம் ஃப்ரம் தூத்துக்குடி. ஸோ உப்பளங்களை நாங்க பார்த்து வளர்ந்தவங்க. ஸோ உப்பளத்துல இது பண்ணி காய வச்சு சோலார் இவாபரேஷன், சன்னுல வெயில்ல காய்ந்து அதுல உப்பு விளையும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆண் பாத்தி பெண் பாத்தி அப்படிம்பாங்க. ஸோ இதுல உப்பு விளையும். ஓகே, ஸோ இந்த உப்பு அப்போ நமக்கு சோர்ஸ் ரொம்ப முக்கியம். இப்போ என்ன செய்யறாங்க? டாடா வாக்வம் இவாபரேட்டட் அயோடைஸ்ட் சால்ட், கொஞ்சம் தான் அயோடின் சேர்க்கிறாங்க. ஒரு நாளைக்கு இவ்வளோ வேணும் அப்படின்னா அது கிட்டத்தட்ட 10ல் 1 அளவு தான் அவங்க அயோடின் சேர்க்கிறாங்க. ஸோ அந்த அயோடினை பற்றி யாரும் பயப்பட வேண்டியது இல்லை. அது கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் சேர்த்து தான் டாடா பிராண்டில் வருது. ஸோ நல்ல வேல்யூ சிஸ்டம் உள்ள அந்த ரட்டன் டாடா அவருடைய நேமோட வர்றதுனால நான்லாம் டீல் ஈஸியாக அடிச்சிருவேன். ஓகே, ஸோ வாக்வம் இவாபரேட்டட் அப்படின்னா அந்த சால்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? உப்பளத்தில் மாதிரி அவங்க காய வைப்பாங்க. குஜராத்தில் ஒரு இடத்துல, எஸ் நம்ம காந்திஜி செல்டிக் சால்ட் பண்ணார். அப்படின்னா என்னது? கையாலே தயாரிக்கிறது, உப்பு காய்க்கிறது. அதுக்கு பேர் தான் செல்டிக் சால்ட். ப்ரௌன் கலர்ல இருக்கும். ஓகே, ஸோ இந்த உப்பு கொஞ்சம் வெயில்ல காய்ந்து அது சன்லைட்ல அது வாட்டர் இவாபரேட் ஆன உடனே அதுல கிடைக்கிறதுக்கு பேரு பிரெயின். பிரெயின்ல RINE வரும், பிரெயின். ஸோ அந்த பிரெயினை என்ன செய்வாங்க? எடுத்து வாக்குவம் இவாபரேட் பண்ணுவாங்க. அப்போ அதுல நிறைய கழிவுகள் போயிருது. நான் எதுக்கு பிங்க் சால்ட் வேண்டான்னே? கடல்ல தான் லைஃப் ஆரிஜினேட்டட். ஸோ டீப் சி ஃபிஷ் ஆயில் அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த கடல் உப்பு ரொம்ப முக்கியம். ஆனால் அதுல கழிவுகள் நிறைந்ததா இருக்கும். அதான் நிறைய பேர் பிங்க் சால்ட்னு டீல் அடிக்காங்க. பட் பிங்க் சால்ட்லயும் பொட்டாசியம் ரிச் அண்ட் அயோடைஸ்ட் அதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்க சூஸ் பண்ணிக்கிடலாம். ஸோ நான் எதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா அந்த வாக்வம் இவாபரேட்டட் அயோடைஸ்ட் டாடா சீ சால்ட் தான். ஓகே, அது நல்ல சீ சால்ட், இந்த கல் உப்பு மாதிரியும் கிடைக்கும் டாடா பிராண்ட்ல. ஓகே, ஸோ அதை நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம், அதை சாப்பிடலாம். அது கிளீன் சோர்ஸ். என்னது? எங்கேயோ போய் எல்லா குப்பையும் கொட்டுற கடல்ல இருந்து வர்றதல்ல. இது இந்த சோர்ஸ் எங்க இருந்து நம்ம சாப்பிட்ற உணவுகள் எங்க இருந்து வருது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். So I recommend this Tata vacuum evaporated iodized salt. Okay.